நாம் தினமும் அரிசி கழுவிய தண்ணீரை சும்மா வீணாக கொட்டிவிடுகிறோமா? ஒரு நிமிடம். இனிமேல் அப்படி செய்யாதீர்கள். அந்த சாதாரணமாகத் தோன்றும் அரிசி தண்ணீர் உங்கள் செடிகளுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு இயற்கை ஊட்டச்சத்து. ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும். தவறாக பயன்படுத்தினால் மண்ணுக்கும் செடிகளுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். இன்று அரிசி கழுவிய தண்ணீரை செடிகளுக்கு சரியாக எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். என் இயற்கை தோட்டம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயற்கை முறையில் ஆரோக்கியமான செடிகளை வளர்க்க உதவும் எளிய வீட்டுத் தோட்ட குறிப்புகள் மற்றும் பயனுள்ள வழிகாட்டுதல்களை இங்கே தொடர்ந்து பகிர உள்ளோம். இன்று அரிசி கழுவிய தண்ணீரை சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் செடிகளுக்கு எப்படி நன்மை செய்யலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். அரிசி கழுவிய பிறகு கிடைக்கும் இந்த மங்கலான தண்ணீரில் சிறிய அளவில் மாவுச்சத்து, சில வைட்டமின்கள் மற்றும் பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற கனிமச்சத்துகள் இருக்கின்றன. இவை மண்ணில் நல்ல நுண்ணுயிர்கள் வளர உதவுகின்றன. மேலும் செடியின் வேர் வலுப்பெறவும் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கலாம். வீணாகும் சமையலறை கழிவை பயனுள்ள இயற்கை உரமாக மாற்றலாம். முதலில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, புதிய அரிசி கழுவிய தண்ணீரை பயன்படுத்துவது மிகச் சிறந்தது. அதை 24 மணி நேரத்திற்குள் பயன்படுத்துவது சிறந்தது. அரிசி கழுவிய தண்ணீரை நீண்ட நேரம் வைத்தால் அது புளித்துவிடும். அந்த நீர் பயன்படுத்தும் பொழுது கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிய தண்ணீரோ அல்லது பழைய தண்ணீரோ உங்கள் செடிகளுக்கு இரண்டும் நல்லதுதான். புதிய தண்ணீரை அதே அளவு சாதாரண தண்ணீர் சேர்த்து பயன்படுத்த வேண்டும். பழைய தண்ணீரை இன்னும் அதிகமாக சாதாரண தண்ணீர் சேர்த்து நன்கு நீர்த்து பயன்படுத்த வேண்டும். அரிசி கழுவிய தண்ணீரை நேரடியாக அதிகமாக ஊற்ற வேண்டாம். இதில் இருக்கும் மாவுச்சத்து மண்ணை ஒட்டும் தன்மையாக்கி வேர் சுற்றிய காற்றோட்டத்தை குறைக்கலாம். அதனால் 1 பங்கு அரிசி கழுவிய புதிய தண்ணீருடன் 1 அல்லது 2 பங்கு சாதாரண தண்ணீர் சேர்த்து கலக்கவும். 1 பங்கு அரிசி கழுவிய புளித்த தண்ணீருடன் 2.5 முதல் 3 பங்கு சாதாரண தண்ணீர் சேர்த்து கலக்கவும். இப்படி நீர்த்து பயன்படுத்தினால் செடிகள் நன்மையை எளிதாகப் பெறும். இந்த தண்ணீரை எப்போதும் செடியின் அடிப்பகுதியில் மண்ணில் மட்டும் ஊற்ற வேண்டும். இலைகளின் மேல் தெளிக்க வேண்டாம். மாவுச்சத்து இலைகளில் படிந்து ஈரப்பதத்தை அதிகரிக்கலாம். அதனால் பூஞ்சை பிரச்சனைகள் அல்லது பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வேர்தான் சத்துகளை உறிஞ்சும். அதனால் மண்ணுக்கே இந்த அரிசி கழுவிய தண்ணீரை ஊற்றுங்கள். வீட்டில் வளர்க்கும் பல செடிகளுக்கும் இந்த அரிசி தண்ணீர் பயன்படும். காய்கறி செடிகள், பூச்செடிகள், மூலிகை செடிகள், வீட்டுக்குள் வைத்திருக்கும் கொள்கலன் செடிகள் அனைத்திற்கும் மிதமான அளவில் பயன்படுத்தலாம். அனைத்து காய்கறி செடிகள், பழச்செடிகள், பூச்செடிகள், புதினா, கறிவேப்பிலை போன்ற செடிகளில் நல்ல பலன் காணலாம். அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தினால் போதும். தினமும் பயன்படுத்தினால் மண்ணில் மாவுச்சத்து அதிகரித்து வாசனை அல்லது சிறிய பூச்சி பிரச்சனைகள் ஏற்படலாம். அளவோடு பயன்படுத்தினால்தான் நல்ல பலன் கிடைக்கும். சில தவறுகளை தவிர்க்க வேண்டும். உப்பு சேர்த்த அரிசி தண்ணீர் பயன்படுத்தாதீர்கள். துர்நாற்றம் வரும் தண்ணீரை தவிர்க்கவும். நீர்த்து கலக்காமல் நேரடியாக ஊற்ற வேண்டாம். அதிகமாக பயன்படுத்தவும் கூடாது. சிறிய கவனம், பெரிய மாற்றம். அரிசி கழுவிய தண்ணீர் வீணாகும் ஒன்று அல்ல. உங்கள் செடிகளுக்கான ஒரு எளிய இயற்கை ஊட்டச்சத்து நிறைந்த உரமாகும். இன்றே இதை பயன்படுத்திப் பாருங்கள். உங்கள் செடிகளில் மாற்றத்தை கவனியுங்கள். மேலும் இதுபோன்ற எளிய இயற்கை வீட்டுத் தோட்ட குறிப்புகளுக்கு என் இயற்கை தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இயற்கையோடு சேர்ந்து வளர்வோம்.